எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுறது? ஓகே. இன்றைக்கி வந்து வாலிபர் கூட்டம் எனக்கு நேற்று தான் சொன்னாங்க, முன்னாடியே சொன்னதுனால நான் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. சரி, ஓகே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். மகா கிருபை இருக்கும் நேரம் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாய் தந்த வாய்ப்புக்காகவும் கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மின் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்பேற்று வழி எடுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து நான் என்ன தலைப்பில் கொண்டு வந்துருக்கேன், யார் உங்கள் சிநேகிதன்? ஓகேவா? நம்ம பொதுவாக பைபிளில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நட்போடு இருந்தவங்க யாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். தாவீது, யோனத்தான், அப்புறம் வேறு யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க? சரி, ஓகே. நான் சில இது சொல்கிறேன். தாவீது, யோனத்தான் வந்து எப்படி இருந்தாங்க? ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகிதராக இருந்தாங்க. ரெண்டாவது வந்து லாசரு தெரியும் இல்லையா? அவர் வந்து மரித்து போனார். அப்போ இயேசு வந்து அவரை வந்து என்ன பண்ணுறாரு, என்னுடைய சிநேகிதன் சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாம் இருக்கார் இல்லையா, அவரும் அப்படி தான். தேவன் வந்து ஆபிரகாம இவன் வந்து அவர் வந்து விசுவாசமாக இருந்ததுனால தேவன் வந்து என்ன செய்கிறார், ஆபிரகாம் வந்து இவன் என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லியிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நாம் வந்து யாருக்கு இப்போ இருக்கிற இந்த வயசில் நீங்கள் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன், யாருக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா, இல்லை ஃபேமிலிக்கா, இல்லை கூட பிறந்தவங்களுக்கா? யாருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுப்போம். ஆமாம் தானே? ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களை விட, நம்ம கூட பிறந்தவங்களோட நம்ம அதிகமாக நேரத்தை யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா இப்போ அவங்க எல்லா விஷயத்தையும் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். இப்போ அவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்துட்ருப்போமா? அவன் எதனா ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். டக்குன்னு என்ன பண்ணுவோம்? அவனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்போன்னு சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் வந்து வேதம் சொல்லுகிற நண்பன், சிநேகிதன் யார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தலைப்பில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையான நண்பன் யார் உங்கள் வாழ்க்கையில் இந்த வயசில் நான் சொல்கிறேன். இந்த வயசில் நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபேக்சுவேஷன் நிறைய விஷயம் வரும் இல்லையா? ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர் யாருன்றதை நீங்கள் தான் எனக்கு கடைசியாக சொல்ல போகிறீங்க. இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் எனக்கு இதுக்கு என்ன பண்ணோம்? கடைசியாக நீங்கள் பதில் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணியில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமேன். சிநேகிதன் வந்து எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நான் கேட்குற எல்லா காலத்திலும்னா என்ன காலம்? நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி, நம்ம வெற்றி அடைஞ்சாலும் சரி, நம்மக்கிட்ட எதுவும் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லா காலத்துலையும் என்ன பண்ணுவான்? சிநேகிதன் வந்து நம்மளை எப்பொழுதுமே சிநேகிக்கிறவங்கனா தான் இருப்பான். நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டான், நீ நம்மக்கிட்ட இருக்குது இல்லைன்றதை தாண்டி அவன் எப்படி இருப்பான்? எதையும் எதிர்பாராமல் எல்லா காலத்திலும் நம்மக்கிட்ட எப்படி இருப்பான்? ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பான். ஓகே. அடுத்தது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு. ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஸ்நேகம்ங்கிறது வந்து அதிக சொந்தமாய், சொந்தன்றதை நான் என்ன ரிலேஷன்ஷிப் தானே. இப்போது சொந்தம் போது நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க, நம்ம கசின்ஸ் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வயசில் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எப்படி இருக்குமா? ரொம்ப உண்மையாக சொந்தம்ன்றது வந்து அதாவது உறவுகளை காட்டிலும் ரொம்ப அதிகமான ஒரு நட்பு, அதிகமான ஒரு அன்பு தான் என்னது இந்த வயசில்? ஸ்நேகம், நட்பு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது, அதாவது நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த வயசில் எல்லா காலத்திலுமே சிநேகிக்கிற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் இருக்குதோ இல்லையோ, இப்படி எல்லா காலத்துலையுமே யார் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவா? நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் வந்து உண்மையாகவே நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்க தான் யாரா? உண்மையான நண்பன். ஓகேவா? அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நண்பனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன். உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போக தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஓகே, இப்போ நான் அதில் என்ன சொன்ன வரேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு நண்பன்னா என்ன பண்ணுவான், நமக்கு எல்லா காலத்துலேயும் நம்மளை உண்மையாக நேசிக்கிறவனாக இருப்பான். சொந்தத்தை காட்டிலும் சொந்த உறவுகளை காட்டிலும் என்ன பண்ணுவான், அதிகமாக நம்மளை நேசிக்கிற ஒரு நண்பனாக இருப்பான். ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆபத்து வர நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, ஆமாம் தானே. ஆனால் நண்பன் வந்து என்ன பண்ணுவான், அப்படி போக மாட்டான், ஆமாம் தானே. உண்மையான நண்பனாக இருந்தால் என்ன செய்வான், நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். ஓகேவா, அடுத்து எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். உண்மையானவைகள் சத்துருவிடம் முத்தங்களோ வஞ்சனையுடையவைகள். அடுத்து அதுலேயும் 17 வாசிங்க. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அதுலேயே 9 வாசிங்க. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் வற்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். ஆமேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எல்லா காலத்துலையுமே யார் ஒருத்தவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன். ரெண்டாவது, நமக்கு ஆபத்து வரும்போதும் எந்த ஒரு டைம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்காக யார் வந்து உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன். மூணாவது என்னன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆறு மட்டும் வாசிங்களேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். இதோட நிறுத்திக்கோங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படிப்பட்டதா, உண்மையானவைகள். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா சொன்னால் நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோம். கூட பிறந்தவங்க சொன்னால் கேட்போமா, கண்டிப்பாக கேட்க மாட்டோம். அதுவே நம்ம ஃப்ரெண்டு வந்து சொன்னால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கேட்போம். அவன் நல்லது சொன்னாலும் கேட்போம், கெட்டது சொன்னாலும் அவன் சொல்கிறது எப்படி நமக்கு அந்த டைமில் இருக்குமா, தேன் மாதிரி இருக்கும், அப்படி தானே. ஆனால் நம்ம வந்து உண்மையான நண்பனாக இருந்தால் நமக்கு என்ன செய்வான்றது தான் நான் இதில் சொல்ல வரேன். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல அவன் எப்படி இருக்கானா, நம்மளை கடிந்து கொண்டு. அதுக்கு அடுத்தது 17 வாசிங்க. இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அதுலேயே 9 வாசிங்க. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். ஆமென். ஓகேங்களா. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அவன் வந்து என்ன பண்ணுவானா, நம்மளை கடிந்து கொண்டு இதை செய்யாத. இப்போ ஒரு நண்பராக இருந்தால் அவன் நல்லது சொன்னாலும் நமக்கு தெரியாது, கெட்டது சொன்னாலும் நமக்கு தெரியாது, அப்படி தானே. ஆனால் உண்மையான நண்பன் என்ன செய்வானா, நம்முடைய பாதைகள் வந்து தவறாக போகும்போது என்ன பண்ணுவான், சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா, கடிந்து கொண்டு அவைகளை என்ன பண்ணுவானா, சரிப்படுத்துவானா. அது மட்டும் இல்லை, உட்கருத்தான நல்ல உண்மையான ஆலோசனை என்ன பண்ணுவானா, நமக்கு கொடுப்பானா. ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஓகே. ரெண்டாவது, மூணாவது, நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யும் போது என்ன பண்ணுவான், கடிந்து கொண்டு உண்மையான உட்கருத்தான ஆலோசனை கொண்டு நம்ம என்ன பண்ணுவான், நம்மளை சரிப்படுத்துவான். ஓகே, அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். ஆமேன். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் எப்படிப்பட்டதா, இனிமையானவைகள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா, ஒரு நண்பன் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், லாபத்துக்காக இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவான், நம்மளை ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்மளை காயப்படுத்தாமல் என்ன செய்வான், அவன் சொல்கிற அறிவுரைகள் வந்து நமக்கு எப்படி இருக்குமா, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அது மட்டும் இல்லை, ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கும். அவன் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம திருப்பி என்ன பண்ண மாட்டோம், பின்னாடி போக மாட்டோம்.
ஆமாவா இல்லையா? இப்போது ஒரு ஃப்ரெண்ட் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்க மாட்டோம். ஆமாம் தானே, இந்த வயசில் நான் சொல்கிறேன். இதுவே வேறு யாராவது வந்து சொன்னால் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பாக கேட்க மாட்டோம். ஆமாம் தானே. அதுவே ஒரு நண்பனாக கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல உங்களை கடிந்து கொண்டு உட்கருத்தான ஆலோசனைகளை உங்களை வழி நடத்தி சொன்னது, அதாவது நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட அதையே திருப்பி திருப்பி சொல்லி அவங்கள என்ன பண்ணக்கூடாது? மனசை நோகடிக்கக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அப்படி செய்யாமல் அவன் என்ன பண்ணுவான்? உங்களை மோட்டிவேட் பண்ணுவான். அவன் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குமா? உன்னை வந்து ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கும். உன்னை இன்னும் பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம்? அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு இனிமையான ஒரு வார்த்தைகளாக அவன் என்ன பண்ணுவான்? உங்ககிட்ட அவன் பேசுவான். இது உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். ஆமாம் தானே? நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, இப்போ நான் 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? 4 பாயிண்ட் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். அடுத்தது அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்போ உள்நோக்கமோ எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? நம்மளை புரிஞ்சு கொண்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்திட்டு போவாங்க. அடுத்து எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. மறுபடியும் வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுக்குற அன்பு. இப்போது நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் அவன் சொத்தே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே? அப்படி தான் எந்த ஒரு சிநேகிதன் வந்து உன்னை உண்மையாக நேசிக்கிறானோ அவன் வந்து என்ன பண்ணுவான்? தன் ஜீவனை கூட ஒரு பொருட்டாக என்ன பண்ண மாட்டான்? நினைக்க மாட்டான். உனக்காக எல்லாமே என்ன பண்ணுவான்? சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவாங்க? ரெடியாக இருப்பாங்க. ஆமாம் தானே? ஓகேவா? இப்போ நான் 5 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பனா ஆபிரகாம் வந்து பைபிளில் சொல்லியிருக்கு. அப்படி தானே? ஏன் வந்து அவர் அப்படி சொன்னாங்க? ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணார்? தன்னுடைய மகனையே தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணார்? அவரோட மகனையே பலியாக கொடுக்கறது கூட அவர் தயங்கவே இல்லை. அப்படி தானே? அப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சதுனால பிதாவானவர் என்ன பண்ணுறாரா? அவர் வந்து என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? விசுவாசத்துக்கு என்னுடைய சிநேகிதனாக இருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து படிக்கிறோம், இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனால் அடுத்து நம்ம ஒர்க்கு, நம்ம பர்சனல் ஒர்க்கு தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை வாயில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையாகவே நம்ம வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும்? ஞானமாக ஒவ்வொரு விஷயத்தில் என்ன பண்ண முடியும்? முன்னேறிக்கிட்டு நம்மளால் போக முடியும். ஓகேவா? அடுத்தது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிரியருமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஓகே, இப்போ இதில் நம்ம சொல்லி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாம் அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? அதனால தான் கேட்குறேன். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு வந்து எதுக்காக வந்தாராம்? போஜனம் பண்ணுகிறாராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். இயேசு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தானே? ஆனால் அந்த ஜனங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க? இவர் வந்து பாவிக்கே தலைவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? போஜன பிரியனாக இருக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க? அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிறோம்
சரியா? இப்போ யாராச்சும் வந்து நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க, இவன் பாவி, இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் வந்து தகுதி இல்லாதவன் சொல்லி நம்ம நிறைய இடங்களை ஒதுக்கப்படுவோம், அப்படி தானே? ஆனால் இயேசு வந்து எப்படி இருக்காராம்? பாவிகளுக்காகவோ ஒதுக்கப்படுறவங்களுக்காகவோ தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்ணுறார்? ஒரு பரிந்து பேசுகிறார். இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா, இயேசு வந்து நமக்காக என்ன பண்ணுவார்? மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். எப்படி விடுதலை கொடுத்தாரு? அவர் பலியாகி நம்ம என்ன பண்ணார்? மீட்டு கொண்டார் இல்லையா? அப்படி தான் நம்ம நிறைய இடங்களில் மனுஷரால் பாவின்னு ஒதுக்கப்படுவோம். அதே மாதிரி ஆகாதவன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்படும் போது யாருமே இல்லாத ஒரு யாரும் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு பேசுவாங்க, ஏதாவது நம்ம கொடுத்தா பேசுவாங்க. இப்படி தான் நம்ம உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம ஒதுக்கப்பட்டாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? தனிமையை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரா? நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாரு, நம்ம மேலே எப்படி இருக்காரா? ரொம்ப பாசமாக இருக்கிறாராம். சரிங்களா? இப்போது நான் 7 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஓகே, நான் திருப்பி அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம உண்மையான சிநேகிதன், வேதம் சொல்லுகிற உண்மையான சிநேகிதன் யாருன்னா, எல்லா காலத்திலும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே நமக்கு தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவான்? அந்த சிநேகிதன் வந்து உண்மையாக நம்மளை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. ரெண்டாவது, நமக்கு ஆபத்துன்னு வரும்போது அந்த ஆபத்தான எல்லா சூழ்நிலையுமே என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு பக்கபலனாக, ஒரு உதவியாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து மூணாவது, நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சாலும் அதை வந்து கடிந்து கொண்டு அது நல்ல உட்கருத்தான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? சரியான வழியில் வழி நடத்துவாங்க. அடுத்து நாலாவது, லாபம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணுவாங்க? சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி நம்மளை காயப்படுத்தாமல் என்ன செய்வாங்களா? மோட்டிவேஷனான வார்த்தைகளை கொடுத்து, அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஆறுதல் நமக்கு கொடுத்து என்ன பண்ணணும்? நம்மளை அங்கேருந்து வெளியே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணும்? உதவி செய்கிறவன் யாரோ அவன் தான் உண்மையான சிநேகிதன். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணுவான்? தன் ஜீவனை கூட கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்ண மாட்டான்? தயங்கவே மாட்டான். அடுத்தது விசுவாசத்தில், நம்ம என்ன சொன்னோம்? அதுக்கு விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? உண்மையாக நம்ம இருக்கும்போது பிதாவானவர் நம்மளை சிநேகிதன்னு சொல்லுவார். ஓகேவா? அடுத்து கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம மனுஷரால் நம்மளை பாவின்னு ஒதுக்குனாலும், இவன் வந்து வேண்டாதவ, இவன் வந்து தள்ளப்பட்டவ அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது கூட என்ன பண்ணுறாரா? ஆண்டவர் இயேசு வந்து நமக்காக பரிந்து பேசுகிறாரு, நமக்காக என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏன்னா அவர் நமக்காக தானே வந்தார். அவர் கூட நிறைய குற்றப்படுத்தினாங்க, நிறைய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம மனுஷங்களை தேடி ஓடக்கூடாது. அப்படி ஓடினா அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க? மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை மேலும் மேலும் காயப்படுத்துவாங்க. நான் ஏன் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்தேன்னா, இந்த நாட்களில் உங்களோட பீரியடில் நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க, ஓகேவா? ஆனால் உண்மையான நண்பன் யாருன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர் யார்? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் யாரா? உண்மையான நண்பன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது எல்லா உறவுகளுமே டெம்பரவரி, ஆமாம் தானே? எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இப்போ நீ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் படிக்கிற வரைக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வேலைக்கு போனால் அங்கே அதோட மேரேஜ், அப்படியே உங்கள் லைஃப் போயிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் யார் நமக்கு நல்ல ஒரு தோழனாக இருப்பாருன்னா இயேசு மட்டும்தான். அவரை போல் இந்த உலகத்தில் யாருமே நமக்காக என்ன பண்ணதில்லை? சாக்ரிஃபைஸ் பண்ணது கிடையாது, நமக்காக பரிந்து பேசினது கிடையாது. எல்லா காலத்துலேயும் நமக்கு உதவி செய்கிற, நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை ஒதுக்காமல் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறாரு? அவர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்காக எப்போவுமே என்ன பண்ணுவாரா? நிற்பார். அதை எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு சிநேகிதன் நம்ம கூடவே ஒருத்தர் வருவார்னா அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. நான் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க, ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிடும். லாசரு கூட என்ன பண்ணார்? மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க. அவரோட லாசரு வந்து மரிச்சு போயிட்டான்னு சொல்லும் போது இயேசு வந்து என்ன பண்ணார்? என்னோட சிநேகிதனை என்ன பண்ண போகிறேன்? எழுப்ப போகிறேன்னு சொல்லி அவர் வரும்போது, அவங்க வந்து செத்து போயிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சகோதரிகள் யாரும் என்ன பண்ணல? இயேசுவை தடை பண்ணல. அவருக்கான நேரத்தை என்ன பண்ணாங்க? அவருக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால மட்டும்தான் இயேசு வந்து இந்த இடத்துல அற்புதம் செஞ்சார் தானே. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணோம்? அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். நமக்கு நேரம் வரும்போது என்ன பண்ணோம்? அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ நேற்று வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நேற்று 11 மணி இருக்கும்னு நினைக்கிறவங்க எனக்கு சொல்லும் போது, அப்போ நான் யோசிச்சு நம்ம எப்படி இந்த டைமில் நம்ம எடுக்க முடியும்? நான் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கே தெரியல, அதில் வந்து வசனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், 10 நிமிஷம் தானே நம்ம எடுத்துருவோன்னு சொல்லி நான் நைட்டு 2 மணிக்கு தான் படுத்தேன். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம கூட என்ன
என்ன பண்ணும், நம்மளை ஏதாவது ஒரு எறும்பு கடிக்கும் நைட் டைமில், பகல் டைமில், இல்லை ஏதாவது ஒரு கொசு வந்து கடிக்கும். அந்த டைமில் நமக்கு தூக்கம் வராது, வேர்த்து கொட்டு, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன நம்ம பண்ணோம், எந்திரிச்சு உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கறது. ஓகேவா? அடுத்து நம்ம விசுவாசமாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே, நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி இருக்கணுமா, விசுவாசமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பன் யாருன்னு சொல்லி. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்காகவும், இந்த நேரத்தை கொடுத்த கர்த்தருக்காகவும், இந்த வார்த்தையை கொடுக்க செய்த தேவனுக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.